ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியன்ஸ் நம்ம போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சாமுண்டீஸ்வரி வந்து அங்கேருந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. மகேஷ் இங்கே தான் இருக்காப்லையா, இப்பயே நம்ம மகேஷ் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட 2 பேர் இருக்காங்களே அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஜன்னல் பக்கமாக வந்து கல்லை தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ரேவதி என்னடா அங்கே சத்தம் கேட்குது அண்ணே ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் பெரிய கல்லாக எடுத்து டக்குன்னு வந்து போடுறாங்க. போட்ட உடனே டேய் அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அண்ணே, இவன் கயிறு வந்து கட்டியே இருக்கட்டும்ண்ணே, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வேக வேகமாக போகிறாங்க வேற ஒரு ரூமுக்கு. அப்போன்னு பார்த்து நம்ம ரேவதி புத்திசாலித்தனமாக உள்ளுக்குள்ளே வேக வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்தோடனே அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கதவை தாப்பா போட்டுறாங்க. யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றுறாங்கன்னா டேய் நிச்சயம் அது மகேஷுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும், நம்ம அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கதவை உடச்சி அவன் தப்பிக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து மகேஷ்னு சொல்லி மகேஷ் எழுப்பி விட்டு தண்ணியை வந்து தெளிக்கிறாங்க. தெளித்ததுக்கப்புறமேட்டுக்கு கையை காலில் கட்டியிருந்தது எல்லாத்தையும் அவுத்து விட்டுறாங்க. வா நம்ம இங்கேருந்து போகலாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரேவதியை. என் வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு, என்னோட ஹஸ்பண்டுனா அது ராஜா தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசாத, நீ ஏன் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிற, நம்ம 2 பேரும் தானே லவ் பண்ணோம், நீ கடைசி நேரத்தில் மனசு மாறுறதுக்கு என்ன காரணமாக இருக்க போகுது, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது உங்கள் அம்மா, மயில் வாகனம், ராஜராஜன், இவங்க எல்லாரும் தானே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி மகேஷ் நல்லவன் போல் கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல ரேவதி கிட்ட என்னால் முடியாது, இந்த தாலி தானே காரணம், நீ நான் கூப்பிட்றதுக்கு வரமாட்டேங்கிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேட்டு இந்த தாலியை வந்து கட்டவே வேணான்னு சொல்லிட்டு அதை எடுக்க பார்க்குறாங்க. மகேஷ் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் கோவப்பட மாட்டியே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு பொருளை வச்சு டோரை உடச்சிட்றாங்க. உடச்சிட்டு அவங்க 2 பேரும் வராங்க. டேய் அம்மாவோட பொண்ணுடா, அப்போனா இங்கே இவங்களை காப்பாற்றுறது இவங்க தானா, தெரியாமல் வந்திருக்காங்க, இவனை சும்மா விடக்கூடாது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரியோட அசிஸ்டண்ட் வந்து ரேவதிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. டிஷம் பண்ணுறாங்க. மகேஷும் நல்லாவே வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போட்டோன்னே டேய் என்னடா இவன் இத்தனை நாளாக வந்து அமைதியாக இருந்தான்னு பார்த்தா சண்டையெல்லாம் போடுறான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அவங்கள புத்திசாலித்தனமாக வந்து ஒருத்தவங்க பின்பக்கமாக வந்து பிடிச்சிக்கிறாங்க, ஒருத்தவங்க அப்படியே டிஷம் பண்ணுறாங்க. நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம மகேஷ் ரேவதிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இப்போதைக்கு இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கானே, இவனை வந்து காப்பாற்றணுன்னா நம்மளால் முடியாது, மகேஷ் எந்திரி போகலாம், என்னால் இப்போ இருக்கிற நிலைமையில் எந்திரிக்கலாம் முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அசந்து தூங்குறாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணுறது, கார்த்திக்கு தான் ஃபோன் அடிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி எங்கே இருக்க, நான் மகேஷ் எங்கே இருக்காங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, முதல்ல இந்த இடத்துக்கு வா, வந்ததுக்கப்புறம் பேசிக்கலான்னு. என்னது ரேவதி மாட்டே திடீர்னு ஃபோன் அடித்து இந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறா, ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வராங்க நம்ம கார்த்தி. அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு ரேவதின்னு பார்த்தியா, இவன் இப்போ எப்படி இருக்கானே, முதல்ல இவனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கார்த்தி வந்து மகேஷை கூட்டிகிட்டு அப்படியே காரில் பின்பக்கமாக வச்சுட்டு இவங்க 2 பேரும் மாதம் வந்து போயிட்டுருக்காங்க. என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் காப்பாற்றலாம் நடந்தப்போ தான் இது மாதிரி சண்டையெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் A to Z கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோன்னே சார் நீங்கள் தான் சார் பத்திரமா பார்த்துக்கணுன்னு மகேஷை ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு மகேஷை வந்து அன்பா பாசமாக அவங்க எல்லோரும் வந்து அக்கறையாக வந்து கவனிச்சுக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி வந்து ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே, நம்ம மனசு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க அந்த குடோனுக்கு திருப்பியும் வராங்க. அந்த இடத்துல நம்ம வீட்டில் இப்போதைக்கு ரேவதியும் காணும், மாப்பிள்ளையும் காணும், ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியுது, ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு சொல்லி அந்த குடோனுக்கு கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா என்னது குடோனே அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. சேரில் மகேஷ் இல்லை. என்னது சேரில் மகேஷ் இல்லையா, அப்போனா நிச்சயம் அவன் போய் எல்லா உண்மையும் ரேவதி கிட்ட உல்டாவாக சொல்லிட்டானா கார்த்தியை என்றைக்குமே வந்து ஏற்றுக்க மாட்டாளே, இப்போ ராஜாவோட வாழ்க்கைக்கும் நான் தான் உத்தரவாதம் கொடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறது, ஆல்ரெடி ரேவதி வந்து கார்த்தியை பிடிக்காமல் இருக்கா, இவன் வேற மாற்றி ஒன்று கிடக்கா அவனுக்கு விஷயம் சொல்லிட்டானா அப்புறம் பிரச்சனை ஆகிடும்,
இதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம் சாமுண்டேஸ்வரிங்கிற மாதிரி அதடியே யோசிச்சோன்னே, நிச்சயம் இங்கேருந்து தப்பிச்சோன்னே எங்கே போவான், மாயாவை பார்க்க தான் போவான். அப்படி மாயாவை பார்த்து நம்ம பேசணும்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. மாயாவை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வராங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க வீட்டுக்கு ஒரு பக்கம் கார்த்தி வந்து கேட்குறாங்க, சாப்பிட்டியா ஏதாவது அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. உனக்கு கோவமே வராதா அப்படின்னு கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ரேவதி. என்ன சொல்கிற, எனக்கு எதுக்கு கோவம் வரணும், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை நாளாக நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் அப்படியெல்லாம் யோசிக்க முடியல. நீ அந்த கோவத்தை வெளிப்படுத்த மாட்டியா, நான் தான் இத்தனை நாளாக காரணம்னு சொல்லிகிட்டு இருந்தியே, பாத்தியா நான் காரணமே இல்லை, இப்பயாவது என்னை நம்பறியான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்கியே. ரேவதி, கோவத்தில் பேசுகிறதுக்கும் வெறுப்பில் பேசுகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. எனக்கும் உனக்கும் வெறுப்பெல்லாம் கிடையாது, கோவம்தான். கோவங்கிறது டக்குன்னு போயிடுங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் இப்படியெல்லாம் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அமைதி மட்டும்தான் ஜெயிக்கும். சில பேர் புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கோவப்பட்டு தான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம அமைதியாக பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், என்ன இவன் இவ்வளோ அமைதியாக பேசுகிறான், இவங்கிட்ட ஏன் நம்ம கோவப்படணும்னு கூட பொறுமையாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அதுக்காக தான் நான் என்றைக்குமே கோவப்படுறதில்ல. உனக்குள்ள ஒரு விஷயத்துக்காக நீ கோவப்பட்டுருக்க தெரிஞ்சுக்காம, ஆனால் எனக்கும் அந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல. அதனால தான் நான் அமைதியாக வந்து இருந்தேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. இருந்தாலும் உன் மனசுக்கு பெரிய விஷயம், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ரேவதி அப்படியே கார்த்திக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி காட்டுறாங்க. சாமுண்டேஸ்வரி வேக வேகமாக வந்து போகிறாங்க மாயா வீட்டுக்கு போனோன்னே, என்னது சாமுண்டேஸ்வரியோட கார் வந்து நிற்கிது, மகேஷை கொண்டு வந்து விடுறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல மாசா வந்து கேட்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி, என்ன மகேஷ் இங்கே வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னது மகேஷ் இங்கே வந்துட்டானா, ஏங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒன்று மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன், என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்கள் சாமுண்டேஸ்வரிங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து கேட்டோன்னே, நீ எவ்வளோ கோவப்பட்டு பேசினாலும் சரி, ஃபீல் பண்ணி பேசினாலும் சரி, நான் ஏன் உன்கிட்ட கேட்க போகிறேன், மகேஷ் இங்கே வந்தான்னு வச்சுக்கிங்க, கண்டிப்பாக ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லிடணும், உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம். அப்படி சொன்னீங்கன்னா மட்டும்தான் கார்த்தியும் நம்ம ரேவதியும் ஒத்துமையாக இருப்பாங்க. நீங்கள் எந்த உண்மையும் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி கேட்டோன்னே, ஏய் நான் தான் காரணம்னு வச்சுக்கிங்க, நீ சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மகேஷ் யார்கிட்ட இருக்கணும், என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தானா ரேவதியை அழைச்சிட்டு போயிட்டு மகேஷ் முன்னாடி நிற்க வச்சோன்னே, மகேஷை வந்து பேச சொன்னால் என்ன பேசுவான், A to Z எல்லாத்தையும் வந்து உண்மையை சொல்லுவானா மாட்டானா, கண்டிப்பாக மகேஷ் வந்து சொல்லிடுவாப்ல. அப்படி இருக்கிற ஒரு கோல்டன் சான்ஸை விடுறதுக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் டேரெக்டாக மகேஷுக்கு முன்னாடி ரேவதியை நிப்பாட்டி எல்லா உண்மையும் சொல்லுன்னு சொல்ல மாட்டேன்னா, அப்படி நான் ஏன் இப்போ உங்ககிட்ட வந்து கேட்க போகிறேன், மகேஷ் இங்கே வந்தானா எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிடணுன்னு. அப்போனா நீங்கள் மகேஷை கூட்டிகிட்டு போகலையா, ஏய் நான் தான் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே, இன்னும் ஒரு வாட்டி உங்களால் என் குடும்பத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மகேஷ் நீ எங்கடா போன, நீ எங்கே இருக்க, என்னால் சுத்தமாக வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.